ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும் போது இந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க. அது என்ன காரியம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பண்றது, குறுக்கே செல்வது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள்ல ஒன்றாக இருக்கு. இது எந்த அளவுக்கு பாவம் அப்படிங்கிறத பத்தி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுபவருக்கு குறுக்கே செல்பவர் அதனால் நமக்கு ஏற்படும் கெடுதியை, பாவத்தை அறிந்தால் அவருக்கு குறுக்கே செல்வதற்கு பதில் 40 நாட்கள் நின்று கொண்டிருப்பது அவருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இஸ்லாத்துல முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னா, நம்ம தொழுதுட்டு இருக்கும் போது யாராவது குறுக்கே போனாங்க அப்படின்னா நம்ம கையை நீட்டி தொழுகையில இருக்கும் போதே அவங்கள தடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. அதே மீறி அவங்க போனாங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கு இந்த விஷயத்துல. எனவே தொழக்கூடிய நாம ஒவ்வொரு தடவையும் நம்ம தொழுகைக்கு முன்னாடி சுத்ரா அப்படிங்கிற ஏதாவது ஒரு தடுப்பை வச்சுட்டு தொழணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால வலியுறுத்தப்பட்ட சுன்னா. சின்ன குழந்தைகளுக்கு இந்த விஷயத்துல விதிவிலக்கு இருக்குதான். ஆனா இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்தே அவங்களுக்கு இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்களுடைய ஒழுக்கத்திற்கு சிறந்ததாக இருக்கும்.